மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கனிம வளங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கனிம சுரங்க விதிகளுக்கு உட்பட்டு நமது மாநிலத்தில் செயல்படும் குவாரிகளிலிருந்து முறையான நடைச்சீட்டு பெற்று அண்டைய மாநிலங்களுக்கு கனிமங்கள் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த விதிகளின்படி செயல்படாத குவாரிகள் மீதும் முறையான நடைச்சீட்டு பெறாமல் எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மீதும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. முன் எப்போதும் விதிக்கப்படாத அளவில் விதிமீறல்களில் ஈடுபட்ட குவாரிகள் மீது அதிக அபராத தொகை இந்த ஆட்சி காலத்தில் தான் விதிக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் அறிவார்கள். மேலும் முறையான நடைச்சீட்டு இல்லாத வாகனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளில் முறையே 2021ஆம் ஆண்டு 7984 வழக்குகளும், 2022ஆம் ஆண்டு 5018 வழக்குகளும், 2023ஆம் ஆண்டு 3672 வழக்குகளும், 2024ஆம் ஆண்டு 5090 வழக்குகளும், 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை 882 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் கூடுதலாக கனிமங்களை விதிகளை மீறி ஏற்றுச் செல்லும் லாரிகளால் சாலைகள் பாதிப்படையாமல் இருக்கவும் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே விதிகளுக்குட்பட்டு கனிமங்கள் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதை மட்டுமே இந்த அரசு அனுமதிக்கும். விதிகளுக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது கடும் நடவடிக்கைகளை இந்த அரசு தொடர்ந்து எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கனிம வளங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கனிம சுரங்க விதிகளுக்கு உட்பட்டு நமது மாநிலத்தில் செயல்படும் குவாரிகளிலிருந்து முறையான நடைச்சீட்டு பெற்று அண்டைய மாநிலங்களுக்கு கனிமங்கள் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த விதிகளின்படி செயல்படாத குவாரிகள் மீதும் முறையான நடைச்சீட்டு பெறாமல் எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மீதும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. முன் எப்போதும் விதிக்கப்படாத அளவில் விதிமீறல்களில் ஈடுபட்ட குவாரிகள் மீது அதிக அபராத தொகை இந்த ஆட்சி காலத்தில் தான் விதிக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் அறிவார்கள். மேலும் முறையான நடைச்சீட்டு இல்லாத வாகனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளில் முறையே 2021ஆம் ஆண்டு 7984 வழக்குகளும், 2022ஆம் ஆண்டு 5018 வழக்குகளும், 2023ஆம் ஆண்டு 3672 வழக்குகளும், 2024ஆம் ஆண்டு 5090 வழக்குகளும், 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை 882 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் கூடுதலாக கனிமங்களை விதிகளை மீறி ஏற்றுச் செல்லும் லாரிகளால் சாலைகள் பாதிப்படையாமல் இருக்கவும் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே விதிகளுக்குட்பட்டு கனிமங்கள் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதை மட்டுமே இந்த அரசு அனுமதிக்கும். விதிகளுக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது கடும் நடவடிக்கைகளை இந்த அரசு தொடர்ந்து எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.